அனைவருக்கு வணக்கம். நாங்களும் தோட்டத்தில் அவரைக்காய் புடுங்கப்போம். உங்களுக்கு தெரியுமா, அவரைக்காய் தான் ஒரு வெஜிடபிள். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க, அவரைக்காய் நல்லா இருக்கும். குக் பண்ணி ஆகிட்டு சமைச்சு சாப்பிட்லாமா? நாங்களும் சமைச்சு சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் எங்களோட வீட்டு தோட்டத்தில் இருக்கிற பெரிய அவரைக்காயை நான் பிடுங்க போகிறோம். என்னென்னு சொன்னால், நாங்கள் இந்த நாட்டில் வந்து 2-3 கண்டு வச்சுருக்கிறோம். அதனால் அது நிறைய காய்ச்சிருக்குது. அது உங்களுக்கு நான் காட்ட போகிறோம். நானும் எங்களோட மகள் அக்ஷயாவும் தஷாவும் சேர்ந்து இந்த அவரைக்கண்டை வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காய்ச்சி நிற்கிது. அதை நாங்கள் பிடுங்க போகிறோம். அப்போ இது வளருது. இந்த பாருங்க எப்படி இருக்குன்றதை இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். எனக்கு கொஞ்சம் முத்தினோன்னு நாங்கள் பால் கறியெல்லாம் வச்சு சமைப்போமே நம்ம. உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். ஓகே, நாங்கள் தக்காளி கண்டும் வச்சுருக்கிறோமே நம்ம. சின்னன்னா வீட்டில் தோட்டம் செய்கிறோமே. இனி விண்டர் வந்ததுண்டா எல்லாம் போயிடும். விண்டர் வரையும் இந்த கண்டுகள் எல்லாம் இருக்குமேடா. பார்த்துட்டீங்களா, இது அவரைக்காய்ன்னு சொல்லுவேன். ஆனால் லாங் பீன்ஸ் மாதிரி அவரைக்காய் பீன்ஸு அந்த அந்த இதோட சேர்ந்த இனம்தான் இருக்கும். அது ஒக்கரமாய்க்கு நல்லா இருக்குன்னு. நல்ல பச்சையாக நல்லா இருக்கும். நல்ல இலைகளும் பைத்தங்காய் அந்த இலை மாதிரி, பைத்தம் கை மரத்தின் இலை மாதிரி இருக்கு. கொடி வகை தான் ஆனம்மா. அப்போ இது வளருது. நிறைய வளர்ந்து நிற்குது. நான் 2-3 மரம் வச்சுனாங்க. நல்ல தாராளமான காய் இருக்கு, பிஞ்சு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிக்குமா அவரைக்காய்? பால் கறி பிடிக்கும். பொரியல் பிடிக்குமா? பிடிக்கும். ஓகே, நான் அம்மா பிள்ளைக்கு கொஞ்சம் முத்த விட்டு செஞ்சு தாரேன்னா. இது தக்காளிக்காய். நாங்கள் தக்காளிக்காய் கத்திரிக்காய் தக்காளிக்காய் சமைக்கிறது தான். காய் இதை டேஸ்ட் பண்ணி தான் டெலிஷியஸ். பால் கறி வைக்கலாம். நாங்கள் காய் அப்படிங்கி பால் கறி எல்லாம் வைப்போமே நம்ம. காய் கத்திரிக்காய் போட்டு வைப்போம், உருளைக்கிழங்கு போட்டு வைப்போம். எங்களுக்கு காய் பிடிக்கும். அதனால் அதுக்குத்தான் நான் கூட வளர்க்குறோம், காய் பிடுங்கிறதுக்காக. இங்கே வந்து காய் வந்து சரியான விலை. அப்போ நாங்களே வளர்த்து அதில் எடுக்கிறதுல ஒரு சின்ன சந்தோஷமும் இருக்குது. அதோட நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். எந்த மருந்துகளும் பாவிக்காத நல்ல ஒரு இயற்கையான காய்கறிகளை. தக்காளி வளருது. முடச்செல்லாம் இப்போ தக்காளி வளர்ந்து கொண்டு இருக்குதுண்ணா. நிறைய நாங்கள் தக்காளி பழமும் பிடிங்கிருக்கிறோம். முன்னுக்கு இருக்கிற மரத்தில் தக்காளி பழத்து வருகுது. நான் சின்ன சின்ன சரி தக்காளி